இன்னைக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் சென்சார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளெக்ஸ் சென்சார் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்தட்டிக் லிம்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட மூவ்மெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரோபோட்டிக்ஸில் இதை வந்து ரோபோட்டிக் ஹேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இந்த ஃப்ளெக்ஸ் சென்சாரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த சென்சாரில் 2 பின்ஸ் இருக்கும். ஒரு பின் வந்து கண்டக்டிவ் லிங்க் கூட கனெக்ட் ஆயிருக்கும், இன்னொரு பின் வந்து செக்மெண்டட் கண்டக்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த செக்மெண்டர் கண்டக்டர் வந்து பெண்ட் ஆகும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டக்டிவ் லிங்க் கூட போய் டச் ஆகும். அது மூலயமா தான் இந்த வழியா நமக்கு பவர் சோர்ஸ் அவுட்புட் கிடைச்சி இந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகுது. இதுக்கு மேல இந்த பிரவுன் கலர்ல இருக்கிறது ஃபீனாலிக் காம்பவுண்ட்னால மேடப் ஆஃப் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தா இதுல மொத்தமே 3 பார்ட்ஸ் தான், செக்மெண்டட் கண்டக்டர் அண்ட் கண்டக்டிவ் லிங்க். இது மூலயமா தான் இது பெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்போ பெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இது ஃபிளாட்டா இருக்கும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூன்னு பார்த்தா 25 கிலோ ஓம்ஸ் இருக்கும். இன்கேஸ் பெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா 100K ஓம்ஸ் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்படிதான் இந்த சென்சார் வந்து பேசிக்கா ஒர்க் ஆகுது. இந்த சென்சார் பத்தின வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.